மனப்பான்மத்தோடு உதவ முன்வாருங்கள். Extend all support and solace to the suffering Tamils of Jaffna. யாழ்ப்பாண தமிழர்களுக்கு உதவ முன்வார். யார்? போப்பாண்டவர் சொன்னது. மறுநாள் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளராக இருந்த புத்ரோஸ் காலி அவரும் அதே கருத்தை, சர்வதேச சமுதாயமே தமிழர்களுக்கு உதவ முன்வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த பலாலி விமான தளத்தை நீங்கள் பழுது பார்த்து கொடுக்க போகிறீர்களா? எதற்கு? மீண்டும் குண்டுவீச்சு நடத்துவதற்கு தானே. போர் மூழுமானால் மூழக்கூடும், எனக்கு தெரியாது. போர் மூண்டால் விமான தளத்திலே இருந்து தமிழர்கள் மீது குண்டு வீசுவதற்கு, போராளிகள் மீது மட்டுமல்ல தமிழ் பகுதிகள் மீது குண்டு வீசுவதற்கு தானே இந்த விமான தளம் பயன்படும். இந்த விமான தளத்தை பழுது பார்த்து கொடுப்பதற்கு இந்திய அரசு நிபுணர்களை அனுப்பி, வீரர்களை அனுப்பி, பணமும் கொடுத்து விமான தளத்தை பழுது பார்த்து கொடுத்து, அந்த ஓடுதளத்திலே விமானங்கள், குண்டு வீசுகின்ற விமானங்கள் அங்கிருந்து சென்று யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் பகுதியில் குண்டு வீசுவானால் நமக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? அந்த குண்டு வீச்சுக்கு நாம் காரணமாகுமா இல்லையா என்று கூறிய போது, நிச்சயமாக நான் ராணுவ அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களை சந்தித்த போது, இங்கிருந்து நிபுணர்களையோ வீரர்களையோ அனுப்ப மாட்டோம், நிச்சயமாக பலாலி விமான தளத்தை நாங்கள் பழுது பார்த்து கொடுக்க மாட்டோம் என்று கூறினார். மாண்புமிகு பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், கவலைப்பட வேண்டாம், ஒப்பந்தம் போடப்பட மாட்டாது. இந்திய இலங்கை ராணுவ கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டோம். We will not put our signature. தேதிதான் பாக்கி என்று செய்தி 2 அரசாங்கத்தின் கூட்டறிக்கை வந்துவிட்டது. ஒப்பந்தம் போடுவதற்கு தேதி ஒன்றுதான் குறிப்பிட வேண்டும், கையெழுத்திட வேண்டியதான் பாக்கி என்று கூட்டறிக்கை வந்துவிட்டது. இதற்கு பிறகு எடுத்து கூறிய போது பிரதமர் அவர்கள் மனிதாபிமான உணர்வோடு, நடுநிலை உணர்வோடு கடந்த கால சம்பவங்களை எல்லாம் மனதிலே கருதி எப்படிப்பட்ட வஞ்சக வலையை ஜெயவர்தன அன்று விரித்தான் என்பதையும் அவர் எண்ணி பார்த்து, நாங்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட மாட்டோம் என்று கூறினார். ஆனால் இம்மாதிரி நீங்கள் அவர்களுக்கு உதவுவீர்களானால் அது தமிழர்களுக்கு விரோதமாக தாக்குதலுக்கு உதவுவாகத்தானே அர்த்தம். அம்மாதிரி ஒரு வரலாற்று பிழையை, ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் யூ ஷுட் நாட் கமிட், ஒரு வரலாற்று பிழையை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று கூறினார். அதே நேரத்தில் இலங்கை அரசு சீனத்திலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் ஏராளமான ஆயுதங்களை வாங்கி குவித்திருக்கின்றது. நான் பிரச்சனைக்கு வருகிறேன். நவம்பர் 10ஆம் தேதி பிரதமரிடத்திலே கொடுக்கப்பட்ட கடிதம், இன்னும் பல விவரங்கள் இருக்கின்றன. Sri Lanka Air Force will definitely use Palali airfield for strafing and bombing the Tamil areas. Why should India fall in this trap? This is a $1 million question. இந்த வலையில் இந்தியா ஏன் விழ வேண்டும்? இதுதான் விஸ்வரூபம் எடுக்கின்ற கேள்வி. அடுத்த வாக்கியம் பிரதமர்கிட்ட கொடுத்ததான் நான் இங்க வாசிக்கிறேன். It is my bounden duty to say that India would be found fault with for assisting and enabling the Sri Lanka government to pursue its genocidal attack on Tamils, and India would have to bear the blame and the accusation. இனக்கொலையை தமிழர்கள் மீது செய்வதற்கு இலங்கை அரசுக்கு நாம் உதவிய குற்றவாளியாக இந்தியா நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இம்மாதிரி பலாலி விமான தளத்தை பழுதுபார்க்கிற வேலையிலோ அல்லது இலங்கையோடு ராணுவ ஒப்பந்தத்திலே ஈடுபடுவதிலோ இந்தியா நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்துவிடக் கூடாது என்று கூறிய போது, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்காது, அப்படி ஒப்பந்தம் போடப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கு பிறகு நட்வர் சிங் சிறிது காலம் கழித்து அவர் அங்கே இலங்கைக்கு போகிறார். 10ஆம் தேதி என்று, ஜூன் 10ஆம் தேதி என்று இந்த வருடம் அவர் அங்கே சென்று விட்டு, ஒப்பந்தம் கையெழுத்திடாவிட்டாலும் ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்று அவர் கூறுகிறார். மறுநாள் நான் டெல்லிக்கு போறேன். காலையில சொன்னதை மத்தியானம் ரேடியோல கேட்டேன். 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி நட்வர் சிங் கொழும்புல சொன்னார் என்பதை பிற்பகல் 2 மணி செய்தியில் கேட்டுவிட்டு மறுநாள் காலையில் நான் டெல்லிக்கு சென்றேன். 11ஆம் தேதி பிரதமரை சந்தித்தேன். பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடத்தில் நான் மீண்டும் அந்த கடிதத்தில் சொல்கிறேன்,
I am terribly shocked about the statement made by our External Affairs Minister Honorable Mr. Natwar Singh in the joint press conference at Colombo on 10th June 2005 that the proposed bilateral defense cooperation agreement is in the process of being finalized. It has been reported in the press that India has offered radar system to provide air coverage for Colombo and Sri Lanka defense establishment. ஒப்பந்தம் நிச்சயமாக கையெழுத்தாகிவிடும் என்றும் இலங்கைக்கு ரடார்களை கொடுப்பதற்கு இந்தியா தயாராகிவிட்டது என்றும் கொழும்பிலே நடைபெற்ற 2 சர்க்கார்களுக்கு சார்பாக நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இப்படி கூறியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இப்பொழுது நேற்றைக்கு பத்திரிகையில் இன்றைக்கு பத்திரிகையிலும் சிறிய அளவிலான ரடார்கள் கொடுப்பதற்கு இந்தியா முன்வந்திருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இதற்கு என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்று, வெளிவிவகாரத்துறையிலே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், உளவு ஸ்தாபனத்திலே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் 86, 87களில் எந்த மனோபாவத்தை வைத்திருந்தார்களோ அதே மனோபாவத்தோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தவறான பாதையை காட்டி விபரீதமான நிலைமைகள் உருவாவதற்கு காரணமான அதே அதிகாரிகள் இன்றைக்கு மீண்டும் அப்படி ஒரு நிலைமை உருவாக்க திட்டமிட்டு என்ன பூச்சாண்டி காட்டுகிறார்கள்? சீனாக்காரன் வரப்போகிறார், சீனா பெருமளவு ஆயுதங்களை தந்துவிடக் கூடாது, சீன தேசம் பெரிய ரடார்களை கொடுத்துவிடக் கூடாது, சீனா வந்து ஆயுதங்களை கொடுத்து அங்கே வந்து உட்காருவதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் இந்தியாவின் பூகோள அரசியல் நலன்களுக்கும் அது ஏற்றதல்ல, ஈழத் தமிழர்களுக்கும் அது பெரும் துன்பமாக முடிந்துவிடும். அதைவிட நம் தரப்பிலிருந்து ஒரு 2 சின்ன ரடாரை கொடுத்து நாம் சரி கட்டிக் கொள்ளலாம் என்ற அபிப்பிராயத்தை அதிகாரிகள் உருவாக்கி இருப்பது நம்பகமான வட்டாரங்களில் இருந்து எனக்கு தெரியும். கேட்கிறேன், இதே கருத்தில் பிரதமர் இடத்திலே சொன்ன மாதிரி எல்லாம் அதிகாரிகள் பேசுறாங்களே, சீனர்கள் இலங்கையில் வம்சாவளி மக்கள் அல்லவே, சீனர்களின் வம்சாவளியினர் இலங்கையில் வாழவில்லையே, சீன பிரஜைகள் இலங்கையில் குடியிருக்கவில்லையே, சீன மொழி பேசுகிற மக்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லையே, இதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் வம்சாவளியினரோ பாகிஸ்தானியர்களோ குடியிருக்கவில்லையே, தமிழர்கள் அங்கே வாழ்பவர்கள் தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேசும் மொழியால் பின்பற்றும் கலாச்சாரத்தால் எங்கள் நாடி நரம்புகளிலே ஓடுகிற ரத்தத்தால் எங்கள் தொப்புள் கொடி உறவுள்ள தமிழ் மக்கள் அல்லவா அவர்கள். நீங்கள் சீனா வருகிறது பாகிஸ்தான் வருகிறது என்று சொல்லுவீர்களா? இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது நெடுமாறன் அவர்களிடம் இதை பற்றி நான் உரையாடி கொண்டேன். பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது 7th fleet வந்துவிடும், 7ஆம் கடற்படை வந்துவிடும், அமெரிக்கா திரிகோணமலையிலே கால் வைத்துவிடும், அமெரிக்கா உள்ளே நுழைந்து விடும் என்று சொன்னபோது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் she made a declaration, இந்த பிராந்தியத்தில் எவரையும் கால் வைக்க நாங்கள் விடமாட்டோம், இலங்கைக்குள் எவரையும் கால் வைக்க விட மாட்டோம், அமெரிக்காக்காரருக்கு இங்க வேலை கிடையாது, யாரும் இங்கே விளைவதற்கு we will not tolerate allow any super power to put their foot forward. அதுதானே நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அப்படியானால் இன்னொரு கேள்வி, சீனாக்கார ஆயுதம் கொடுக்கலையா? ஏற்கனவே பாகிஸ்தான் ஆயுதம் கொடுக்கலையா? சீனாவும் பாகிஸ்தானும் ஆயுதங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றன, இன்னும் கொடுத்தால் எப்படி தடுக்க போகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் எந்த உதவியும் பெறமாட்டோம் என்று சொல்லி உங்களுக்கு நிபந்தனையிலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் சீனாவில் இருந்து பாகிஸ்தானில் இருந்து ஒரு துருப்பு கூட வாங்க மாட்டோம் என்று சிங்கள அரசு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதா? அவர்கள் ஆயுதங்கள் தரமாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஏற்கனவே ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன, ஏராளமாக கொடுக்கப்பட்டு விட்டன. அப்படியானால் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். 1998 யாழ்ப்பாணத்திலே மீண்டும் சிங்கள ராணுவமும் விமானப்படையும் தாக்குதல் நடத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கட்சி வித்தியாசமின்றி ஒருமித்த குரலில் 98ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்தது தமிழ்நாடு சட்டமன்றத்தில். எனக்கே மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்தது. இடைக்காலத்து நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தமிழர்கள் ஒரு சேர எழுந்தார்கள் சட்டமன்றத்திலே. அப்பொழுது பிரதமர் வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்.
அந்த கூட்டத்தில் மதிப்புக்குரிய அம்மையார்